சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நான் பெரிய நெல்லிக்காயை வச்சு ஒரு சாப்பாடு தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கனாக்கா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது விட்டமின் சி நிறைஞ்சது. இந்த பெரிய நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைஞ்சது. இது வந்து பெரிய ஆப்பிள் பார்த்திங்கன்னா 3 ஆப்பிளுக்கு ஒரு நெல்லிக்காய் சமம்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சத்தானது. நாம் தான் நிறைய வந்து இது யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதை வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம், மோர்லேயே கலந்து குடிக்கலாம், சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம். ஊறுக்காய் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சத்து இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் ஊறுக்காய் செஞ்சு நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்க இப்போ செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சாதம் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வச்சுருக்கேன். இது வந்து மல்லாட்டை, கொஞ்சமாக எள், மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வறுத்து பொடி பண்ணி இந்த சாப்பாட்டுக்கு போடுறதுக்கு. இது வந்து தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, மல்லாட்டை, கடுகு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. பெரிய நெல்லிக்காய் பார்த்திங்கனாக்கா 3 சீவி வச்சுருக்கேன். 3 நெல்லிக்காய். இது வந்து நல்லெண்ணெய் தான் இந்த சமையல் செய்யணும். நம்ம இந்த சாப்பாடு செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். சிறிதளவு பெருங்காயத்தூள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இந்த மல்லாட்டை, எள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். அடுப்பத்தை வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் தான் சமைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சமைக்கணும். இது அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நேரம் கிடாது. இந்த சாப்பாடும் ரொம்ப நேரம் கிடாது. கடுகு போட்டு பொரிய ஆரம்பிச்சுட்டு இது நல்லா பொரியும்போதே நம்ம காஞ்ச மிளகாய் போட்டணும். இது கூட நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். இந்த கடலை பருப்பு மல்லாட்டையை கூட சேர்க்கணும். இது நல்லா சேர்க்க வந்ததும் நம்ம துருவி வச்சுக்கிற நெல்லிக்காயை சேர்ந்துருக்கோம். இது நல்லா சேர்ந்துச்சுது. நெல்லிக்காயை கூட சேர்த்துக்கணும். 3 பெரிய நெல்லிக்காய் போட்டுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 4 கூட போட்டுக்கலாம். இது நல்லா பெரிய நெல்லிக்காய், பெருசாக இருந்தது. ஒரு நெல்லிக்காய் நல்லா பெரிய நெல்லிக்காய். அதனால் நான் 3 போட்டேன். 2 பேர் சாப்பிட்றதுக்கு 3 நெல்லிக்காய் போடும். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம சாதத்தை தொடங்கிட்டோம். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இதில் சேர்த்துக்கலாம். பொடி உப்பு போட்டுக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணது இந்த மல்லாட்டை, எள், காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம வறுத்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதே இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்க்கும்போது தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான டிஷ்ஷு. இது வந்து விட்டமின் சி ரொம்ப அதிகம் இந்த நெல்லிக்காயில். அதனால் நம்ம எல்லாருமே இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுவையான
ஆரோக்கியமான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் இது. நீங்களே அடிக்கடி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது விட்டமின் சி அதிகம் இருக்கிறதால நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. சம்மருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.